السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார்களை செய்வோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இஸ்திக்ஃபார்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாமிடத்திலே 3 விதமான மனிதர்கள் வருகிறார்கள். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் வருகிறார்கள். முதலாவதாக ஒரு மனிதர் வருகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கூறுகிறார். அந்த இமாம் அந்த மனிதருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார்கள். இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். அவருடைய பிரச்சனையோ வேறு விதமாக இருக்கின்றது. இன்னும் சில காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் அந்த இமாமிடத்திலே வந்து தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடுகிறார். அதற்கும் அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார்கள், 3 மனிதர்களும் வெவ்வேறு பிரச்சனைகளுடன் வந்தார்கள். ஆனால் நீங்கள் 3 பேருக்கும் ஒரே தீர்வைத்தான் கூறினீர்கள். இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அந்த 3 பேருக்கும் நீங்கள் கூறினீர்கள். ஏன் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறினார்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள் அந்த இமாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றதா? அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படுகின்றதா? நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான், சோதனைகளை நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிகவும் சிறிய ஒரு வார்த்தை. நாம் இந்த வார்த்தையை அதிகமாக கூறுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ் என்று வரக்கூடிய இந்த வார்த்தையாவது கூறுவோம். இன்னும் ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. நாம் இவைகளை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான்.